மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. வலங்கைமான் நகருக்குள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 73.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சாலைகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வலங்கைமான் நகருக்கு புறவழி சாலை அமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 73.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 5.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 13 மீட்டர் அகலத்துடன் கூடிய இருவழி சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. வலங்கைமான் நகருக்குள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. மன்னார்குடியிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடியவர்கள் இந்த சாலையை மிக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த சாலை என்பது பொதுமக்களுக்கு மிகவும் பயன்பாடாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே நமது அரசு செய்திருக்கிறது. இந்த அரசிற்கு என்றென்றைக்கும் நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வலங்கைமான் மாரியம்மன் கோயிலுங்கிறது நம்ம மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அதில் வந்து காவடி, இந்த பாடக்காவடி அப்படின்லாம் வரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த திருவிழா சமயத்தில் ஒரு டூ வீலரில் போகிறது கூட சிரமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப பேருந்துகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிக கடுமையான பாதிப்பு. அது மக்கள் ஒரு அவசர காலத்தில் கூட இந்த கோவிலை கடந்து இந்த வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. இல்லாமல் வலங்கைமான் கடைவீதிங்கிறது யதார்த்தமாக வந்து ரொம்ப குறுகலான ஒரு தெருவாக இருக்கும். அது ரோடுக்கு உள்ள அகலங்கிறது ரொம்ப குறுகியது. அதில் சாதாரண காலகட்டத்தில் கூட ஒரு பஸ் எதுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு காருக்கு சைடு வாங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் சிரமப்பட்டதெல்லாம் தொடர்ந்து இந்த மக்கள், பகுதி மக்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில் இவங்க என்னென்னமோ நம்ம ஓட்டு போட்டு மந்திரியாக இருக்கார் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் பார்த்தாங்க. அது ஒன்றும் கதையாகலை. அவங்களாம் மற்ற அவங்கவுங்க வேலையை தான் பார்த்தாங்களே தவிர இது மாதிரியான பொதுப்பணிகளில் எதுவும் செய்யலை. இதை வந்து தொடர்ந்து இப்போ நம்ம வலியுறுத்தி இதுக்கு இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்டையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்டையும் வலியுறுத்தி சொன்னதுக்கப்புறம் இதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் ஃபஸ்ட்டு வந்து டிபிஆர் ரெடி பண்ணி லேண்ட் அக்யூர் பண்ணுறது, டிபிஆர் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான பூர்வாங்க பணிகளில் உள்ள சங்கடங்களை எல்லாம் சரி பண்ணி இப்போ இன்றைக்கி வந்து அதை டெண்டர் விட்டு உடனடியாக பணி துவங்குகிற சூழலை இன்றைக்கி பணியை துவங்குறாங்க. மிக விரைவில், அதாவது 11 மாதம் கால அவகாசம் இருக்குது. 11 மாதங்கிறத கூட அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒப்பந்தக்காரர். அதனால் அதற்கு முன்கூட்டியே அதை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.